இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இண்டோர் பிளான்ட் வளர்க்கணுன்ற ஆசை மனசுக்குள்ள கண்டிப்பா இருக்கு. சோ அந்த ஆசையினால தான் நீங்க கூட இந்த வீடியோவை பார்க்க வந்திருப்பீங்க நான் நம்புறேன். இண்டோர் பிளான்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து நம்ம பாக்குறோம். அது நர்சரியா இருந்தாலும் சரி, ஆன்லைனா இருந்தாலும் சரி, நிறைய கலரான இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம், கவர்ச்சியான இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம பாக்குறோம். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால நம்ம அதை வீட்டுல வாங்கிட்டு போய் வளர்க்கலாம்னு ஆசையோட வாங்கிட்டு போய் வளர்ப்போம். வளர்க்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும். அதுல நிறைய பிளான்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆகி இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. புதுசா நம்ம கார்டனிங் தொடங்கும் போது நம்ம ஈஸியா வளர்க்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி வளர்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சில பிளான்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரியான பிளான்ட்ஸ் வந்து நம்ம வாங்கி வளர்க்கும் போது அது சாகும் போது நமக்கு இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கணும்ன்ற ஆசையா போயிடும். சோ இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாருமே ரொம்பவே எளிமையா வளர்க்கக்கூடிய ஒரு 5 இண்டோர் பிளான்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்புறம் இந்த 5 இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கறதுனால நமக்கு எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்குது இதை பத்தியும் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி சேனல் கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ். நான் உங்கள் ஜெயசெல்வன். இந்த 5 இண்டோர் பிளான்ட்ஸ்மே பாத்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட தாக்கு பிடிச்சி வளரும். அதாவது வீட்டுக்குள்ள வளர்க்கும் போது ஓரளவு நம்ம அதிகமா தண்ணீர் விட்டா கூட தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்ட பிளான்ட்ஸ் இது எல்லாமே. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்டோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிசி பிளான்ட். இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாமிகுலாக்கஸ் ஜாமிஃபோலியா. இதோட நேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கென்யா, ஆப்பிரிக்கா அந்த மாதிரியான கண்ட்ரியை சேர்ந்தது. இந்த ஜிசி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிகினரா இருக்கும்போது சூஸ் பண்ணி கண்ணை மூடிட்டு நம்ம வளர்க்கலாங்க. ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளிச்சம் இல்லைனா கூட ஓரளவு டார்க்கான இடத்துல கூட வளரும். இந்த ஜிசி பிளான்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்குங்க. அளவுல வந்து பாத்தீங்கன்னா மினியேச்சரும் இருக்கு, ரொம்ப பெருசா வளரக்கூடியதும் இருக்கு. அது மாதிரி இதோட இலைகள்ல பாத்தீங்கன்னா கிரீனா இருக்கக்கூடியதும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளாக் கலர்ல இருக்கக்கூடிய செடிகளும் இருக்கு. இது போக வெரிகேட்டட் டைப் ஜிசி பிளான்ட்டும் இருக்கு. இந்த ஜிசி பிளான்ட்ல இருக்கக்கூடிய வகைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிசி ஜங்கிள் வாரியர், டுவார்ஃப் சமிக்ரோ ஜிசி பிளான்ட், ஜிசி ஒயிட் வெரிகேட்டா, எமரால்டா ஜிசி பிளான்ட், ஜிசி ஜாமிலோங், ஜிசி ராவன், இது போன்ற வகைகள் எல்லாமே இந்த ஜிசி பிளான்ட்ல இருக்குங்க. இந்த ஜிசி பிளான்டோட பிரைஸ் எந்த ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நர்சரில பாத்தீங்கன்னா சாதா வெரைட்டி ஒரு 120 ரூபா அந்த ரேஞ்சில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஓரளவு இந்த டார்க் வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்ச் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுல இந்த பிளாக் வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். பிளாக் இந்த வெரிகேட்டட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். அத மாதிரி அளவு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள்ல வச்சு வளர்க்கக்கூடிய அளவுல இருந்து இருக்கு. இது போல டார்க் சிசி பிளான்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பாட்ல வச்சு நம்ம டேபிள் அந்த மாதிரியான இடங்கள்ல கூட வளர்க்க முடியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வெரைட்டிஸ்லாம் இருக்கு. ஓரளவு ஹைட்டா வளரக்கூடிய நார்மல் வெரைட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம் ஏரியாவில் வச்சு வளர்க்கலாம். இந்த சிசி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து நம்ம டார்க்கான ஏரியாவில் கூட வச்சு வளர்க்க முடியும். ஓகே, இந்த சிசி பிளான்ட்டை வச்சு நம்ம வளர்க்கறதுனால நமக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாசா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுக்குள்ள இந்த சிசி பிளான்ட் வளர்க்கும் போது ஏர் பியூரிஃபிகேஷன் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்காங்க. அப்படி என்ன இந்த சிசி பிளான்ட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்கும். அதாவது நச்சு கலந்த வாயுக்கள் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபார்மால்டிஹைடு, பென்சைன், எக்ஸலைன், டாலைன், கார்பன் டை ஆக்சைடு, இது மாதிரியான நச்சு கலந்த வாயுக்கள் இருக்கும். இந்த வாயுக்கள் எல்லாமே நமக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குதுங்க. இந்த நச்சுத்தன்மை உள்ள வாயுக்களை வந்து சுத்தம் பண்ணி நமக்கு பியூரான ஆக்சிஜன் வந்து இந்த சிசி பிளான்ட் கொடுக்குதுங்க. இந்த சிசி பிளான்ட் நம்ம எப்படி பராமரிக்கணும்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் வந்து நம்ம தண்ணி ஊத்துறதுல தாங்க இருக்கு இண்டோர் பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதாவது அந்த மேல் மண் வந்து நம்ம காய விட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணீர் விடணும். இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ல இருந்து 3 வாரம் கழிச்சு கூட நீங்க தண்ணீர் விடலாம். அதிகபட்சமா தண்ணி கொடுக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா அழுகி போயிடும். நீங்க தண்ணீர் விடுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் அதோட மண் பகுதி வந்து செக் பண்ணணும். அதாவது செடியோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து நம்ம கையில தொட்டு பார்க்கணும். அதுல வந்து ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்ம தண்ணீர் விடக்கூடாது. அந்த மேற்பகுதி மண்ணு காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணீர் கொடுக்கணும். அது போல பாத்தீங்கன்னா இப்ப ஏசில அந்த மாதிரி ஏரியாலாம் வச்சிருந்தோம்னா வாரத்துக்கு ஒரு டைம் நம்ம வெளில வந்து எடுத்து வைக்கணும். அதாவது டைரக்ட் சன்லைட் இல்லாம வெளிச்சம் படக்கூடிய ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும். இது போக மாசத்துக்கு ஒரு டைம், அதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உரங்கள் ஏதாவது கொடுக்கணும். இண்டோர் பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எல்லா பிளான்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க மெயின்டைன் பண்ணும். இது கூடவே ஓரளவு வெளிச்சம் வரக்கூடிய இடத்துல வைக்கணும். இது மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்னேக் பிளான்ட். இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சான்சிவேரியா. இது வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல அந்த பாம்பு கத்தாழை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இது மேற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாம்பு தோல்ல இருக்கும் இல்லையா, வரி வரியா அந்த மாதிரி ஒரு டிசைன்ல இருக்கும் பாருங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வகைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சொன்னா ரொம்ப சின்ன பிளான்ட், அதாவது ரொம்ப டார்க்கான பிளான்ட் இருக்கு, மீடியம் சைஸா இருக்க பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ லீஃப் வரக்கூடியது இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி வளைந்த தன்மையுடன் இருக்கக்கூடிய ஸ்னேக் பிளான்ட் எல்லாமே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்க ஸ்னேக் பிளான்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கேன். அதையும் நீங்க ஒரு டைம் பாருங்க. இது போக ஜெனரலா ஸ்னேக் பிளான்ட் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்கன் போஸ்டிங், பனானா, பிளாக் கோரல், பிளாக் கோல்டு, பிளாக் ஸ்டார், கெனலிகல்டா, ஃபர்ன்வுட், ஸ்டார்ஃபிஷ், ஸ்டார்லைட், சூப்பர்பா, ட்விஸ்டட் சிஸ்டர், வைட்னி, இது போன்ற பல வகைகள் இருக்குங்க. இந்த ஸ்னேக் பிளான்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட், அதாவது சக்லண்ட் மாதிரியான பிளான்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நார்மலான ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆனா அதிகபட்சமான மக்கள் விரும்பக்கூடிய டைப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி எல்லோ வெரிகேட்டட் ஸ்னேக் பிளான்ட் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டார்ஃப், அப்புறம் ஓரளவு ஹைட்டா வளரக்கூடிய பிளான்ட் எல்லாமே இருக்கு. இந்த டார்ஃப் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம ஒரு அழகான பாட்ஸ்ல போட்டு நம்ம டேபிள் அந்த மாதிரி நேரில் வச்சு வளர்க்கலாம். ஓரளவு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய பிளான்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்ரூம்ல வச்சு வளர்க்கலாம். இந்த ஸ்னேக் பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து 24/7 வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் கொடுக்கும். இப்போ ஒரு சில பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல வந்து ஆக்சிஜன் கொடுக்காது. இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா நைட் டைம்ல வந்து ஆக்சிஜன்
ஆக்சிஜன் கொடுக்கும். இதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல கூட வச்சு இந்த பிளான்ட் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாம காற்றுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாய்ஸ்டர் கண்டென்ட் வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. அதாவது காற்றுல வந்து ஈரப்பதத்தை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. இது போக வந்து பாத்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய தூசி போன்ற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு கிளீன் பண்ணி பியூரான ஏரை கொடுக்குது. இது போக காற்று மாசால் வரக்கூடிய ஆஸ்துமா, அலர்ஜி போன்ற நோய்களை வந்து இந்த ஸ்னேக் பிளான்ட் நம்ம வீட்டில் வளர்க்கறதுனால குறைக்க முடியும்ன்றத நிரூபிச்சிருக்காங்க. இது போக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி காற்றுல இருக்கக்கூடிய நஞ்சு கலந்த வாய்க்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஒரு பியூரான ஏரை வந்து நமக்கு கொடுக்குது. இது எந்த மாதிரியான இடங்கள்ல வைக்கணும்னு பாத்தீங்கன்னா பிரைட் அண்ட் இன்டைரக்ட் சன்லைட் இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம வைக்கணும். மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்லோனிமா. இந்த அக்லோனிமாவை சைனீஸ் எவர் கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனர்களின் நம்பிக்கையின்படி இந்த அக்லோனிமாவை நம்ம வீட்டில் வைக்கும் போது நீண்ட நாட்கள் நம்ம உயிரோட இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதே நேரத்தில் அனைத்து விதமான செல்வ வளங்களையும் பெற்று அதிர்ஷ்டத்தோட நம்ம வாழலாம் அப்படிங்கிறதும் சீனர்களோட நம்பிக்கையா இருந்திருக்கு. இந்த அக்லோனிமாவிலையும் பாத்தீங்கன்னா ஓரளவு பெரிய செடியும் இருக்கு. அதாவது ஒரு 3 அடி 4 அடி வளரக்கூடிய செடிகளும் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹால் அந்த மாதிரியான ஏரியாவில் வச்சு வளர்க்கலாம். இதுவே சின்னதா டேபிள் வச்சு வளர்க்கக்கூடிய வகைகளும் இருக்கு. இந்த அக்லோனிமாவோட வகைகள் பார்த்தோம்னா அக்லோனிமா லிப்ஸ்டிக், அக்லோனிமா சில்வர் ஸ்டோன், அக்லோனிமா பிங்க் டால்மேஷன், அப்புறம் கார்ஜியஸ் ரூபி, சிஎம் ஆரோரா, எமரல்டு பே, ரெட் எமரல்டு, ஸ்ட்ரைப், அக்லோனிமா பட்டர்ஃபிளை, அக்லோனிமா சில்வர், அக்லோனிமா கோல்டன் ஹோப், நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. இந்த அக்லோனிமோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது நம்ம வாங்குற வெரைட்டி அப்புறம் நர்சரியை பொறுத்து மாறும். இதுமே வந்து பாத்தீங்கன்னா நாசா அப்ரூவ்ட் ஒரு ஏர் பியூரிஃபை பிளான்ட். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதுவுமே காற்றுல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ஆன ஃபார்மால்டிஹைட், டாலைன், எக்ஸலைன் இது போன்ற நச்சு வாயுக்களை வந்து ரிமூவ் பண்ணி ஒரு சுத்தமான ஏரை நமக்கு கொடுக்குது. அதே போல வாஸ்து ரீதியாகவும் இந்த அக்லோனிமாவில் நிறைய பயன்கள் இருக்கு. அந்த வாஸ்து ரீதியான பிளான்ஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஆல்ரெடி டாப் 10 வாஸ்து இண்டோர் பிளான்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் இதுல கொடுக்குறேன், தேவைப்பட்டா போய் பாருங்க. ஓகே, நாலாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் பிளான்ட். இதோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைகாஸ் எலாஸ்டிகா. இந்த ரப்பர் பிளான்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும், அதோட இலைகளை வச்சு நிறைய டைப்ஸ் இருக்கு. கிரீன், அப்புறம் பிரவுன், வெரிகேட்டட், இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாமே இருக்கு. ஓரளவு சின்னதா இருக்கக்கூடிய பிளான்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேபிள்ல வச்சு வளர்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டாலா கூட வளரும். ஒரு 8 அடி 10 அடி அந்த மாதிரிலாம் கூட வளரும். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஏரியாவெல்லாம் வச்சு வளர்க்கணும், இந்த மாதிரி ரப்பர் பிளான்ட் வந்து நம்ம வளர்க்கலாம். இதுக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவு வெளிச்சம் இருக்கக்கூடிய ஏரியாவா இருக்கணும். வளர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான பிளான்ட், அதிகபட்சமான கேர் எதுவும் தேவைப்படாது. இந்த ரப்பர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய சில வகைகள் பாத்தீங்கன்னா ட்ரை கலர், டின்கி, ரொபுஸ்டா, டெக்கோரா, ரோசெரி, மெலனி இது போன்ற வகைகள் எல்லாமே ரப்பர் பிளான்ட் இருக்குங்க. அஞ்சாவது நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைகாஸ் ஃபிடில் லீஃப். இந்த பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான பிளான்ட்டுங்க. இதோட இலைகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தேக்கு மரத்தோட இலைகள் மாதிரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஷைனிங்கா இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப நெருக்கமா இருக்கும். இதோட இலைகள் தண்டை ஒட்டி ரொம்பவே நெருக்கமா வளர்ந்துட்டு இருக்கும். அதனால இந்த செடி பார்க்கறதுக்கு ரொம்ப அடர்த்தியா தெரியும். இந்த ஃபிடில் லீஃப் ஃபிக் பிளான்ட் வந்து பாத்தீங்கன்னா மல்பெரி, ஃபிக், அதாவது அத்தி மரம் இந்த ஃபேமிலியை சார்ந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 12 இருந்து 15 மீட்டர் வரைக்கும் ஹைட் வளரக்கூடிய பிளான்ட். சோ அதனால நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா தரையில, ஹால்ல, ஒரு கார்னர் அந்த மாதிரியான ஏரியாவில் வச்சு வளர்க்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓரளவு இன்டைரக்ட் சன்லைட் படுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இந்த ஃபிடில் லீஃப் ஃபிக்கோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 350 அந்த ரேஞ்சில ஸ்டார்ட் ஆகுது. அது கம்மியானதுலயும் இருக்கலாம். அது நம்ம வாங்குற ஏரியாவா அப்புறம் அந்த பிளான்ட் சைஸை பொறுத்து இதெல்லாம் மாறும். இந்த ஃபிடில் லீஃப் ஃபிக் பிளான்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நாசாவால ரெக்கமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு பிளான்ட்டுங்க. அதாவது இதோட பெரிய இலைகளை வந்து காற்றில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுது. அதாவது அமோனியா, ஃபார்மால்டிஹைடு, பென்சைன் இது போன்ற கெமிக்கல்ஸ் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஏர் பியூரிஃபையர் வச்சு நம்ம ரிமூவ் பண்றதை விட இது அதிகபட்சமான அமௌண்ட் வந்து நமக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குது. சோ அதனால நம்ம அதிகபட்சமான காசுலாம் செலவு பண்ணி ஒரு ஏர் பியூரிஃபையர் வாங்கி வைக்கிறத விட இந்த ஃபைகாஸ் ஃபிடில் லீஃப் ஃபிக் பிளான்ட் வந்து வீட்டில் வாங்கி வளர்த்தாலே போதும். காஸ்ட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சமா சேவ் ஆகும். அதே நேரத்தில் அதிகபட்சமான ஏரை வந்து நம்ம பியூரிஃபை பண்ண முடியும். இந்த ஃபைகாஸ் ஃபிடில் லீஃப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டைப் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லீஃப்ல வந்து இந்த மாதிரி வெரிகேட்டட் டைப்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இந்த பிளான்ட்டுக்குமே மெயின்டெனன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நார்மலா ஒரு இண்டோர் பிளான்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணாலே போதும். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 5 இண்டோர் பிளான்ட்ஸ்மே ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட சொந்த அனுபவத்துல தான் நான் வந்து சொல்றேன். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸுக்கு இந்த பிளான்ஸ் எல்லாமே நம்ம வச்சு கொடுத்துருக்கோம். இந்த பிளான்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்கிறத நான் நேரடியாவே பார்த்திருக்கேன். நர்சரியில கூட நம்ம வச்சு வளர்க்கும் போது சில பிளான்ஸ்லாம் வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிடும். ஆனா இந்த பிளான்ஸ் எல்லாமே ஹார்ட்லி பிளான்ஸ் தான். நம்ம அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது வந்து ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சில்லைங்க. இது ஒரு தொடர்ச்சி தான். அடுத்த வீடியோவில் இன்னும் ஈஸியா வளர்க்கக்கூடிய ஒரு 5 இண்டோர் பிளான்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இணைந்திருங்கள் நமது கிரீன் ஃபார்முலா லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் யூடியூப் சேனலுடன். மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.